The grace, favor and mercy of our Lord Jesus Christ be with you all in the name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் தயவும் இரக்கம் உங்கள் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. The Holy Spirit's divine ability is at work in us. பரிசுத்த ஆவியுடைய தெய்வீகத்துடைய ஆற்றல் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. The Bible says in Acts chapter 1 verse 8, but you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be witnesses to me in Jerusalem and in all Judea and Samaria and to the end of the earth. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1:8 வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, you and me who have received the Lord Jesus Christ as our Lord and Savior, who have been born again into Christ, who live in the kingdom of God, we have already received the power of the Holy Spirit is within us. Now you have already received the power, the ability, the efficiency and the might of the Holy Spirit. கிறிஸ்துக்கு அருமையான அன்பானவர்களே, நீங்கள் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகராம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியால், கிறிஸ்துவுக்கு மறுபடி பிறந்திருக்கிறபடியால், தேவராஜ்யத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கார். பரிசுத்த ஆவி நமக்குள்ள தங்கி இருக்கார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையும் ஆற்றலும் செயல்திறனும் பராக்கிரமும் இனி நமக்குள்ள அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது அறிந்து கொள்ளுங்க. Thus, in 2 Corinthians chapter 3 verse 5, the Bible also says, not that we are fit, qualified, and sufficiency in ability of ourselves to form personal judgments or to claim or count anything as coming from us, but our power and ability and sufficiency are from God. 2 கொரிந்தியர் 3:5 சொல்லுகிறது, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டா இருக்கிறது வசனம் சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, not we are qualified of ourselves to form any personal judgment or to claim or count anything as coming from us, but we confess, we acknowledge that our power and ability and sufficiency are from God. கிறிஸ்துவுக்கு அருமையான அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் சொந்த தனிப்பட்ட தீர்ப்புகளை நாம் உருவாக்குகிறதற்கும் செயல்படுத்துகிறதற்கும் எங்களால் தான் எல்லாம் ஆகிறது, எங்களால் தான் எல்லாம் நடக்கிறது என்று நாம் எண்ணிக்கொள்கிறதற்கும் நம்மளால் தகுதி ஆக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய வல்லமை, நம்முடைய தகுதி, நம்முடைய ஆற்றல், நம்முடைய போதுமான தன்மை அது நம்ம தேவனால் உண்டா இருக்கிறது அறிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. Blessed be to our God Father. This means we don't lack ability for anything. ஆகையால் இதுக்கு அர்த்தம் என்னவென்றால், நமக்கு காரியங்களை செய்கிறதுக்கு எது செய்கிறதற்கும் நமக்கு ஆற்றல் இல்லாமல் நம்ம இல்லை, நம்ம ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். The Bible also says in Philippians chapter 2 verse 3, it is God who is at work in you, both to desire and to work for his good pleasure. பிலிப்பியர் 2:13 சொல்லுகிறது, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கிலும் உங்களுக்கு உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, it is the Holy Spirit makes us willing and able to perform and to deliver at the highest level of excellence all the time in our life. கிறிஸ்துவுக்கு அருமையான அன்பானவர்களே, நாம் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் உயர்ந்த நிலையின் சிறப்பான காரியத்தை நாம் எப்பொழுதும் நம்ம வெளிப்படுத்துகிறதுக்கு செயல்படுத்துகிறதற்கும் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அந்த அந்த விருப்பத்தையும் கொடுக்கிறார், அதை செய்து முடிக்கிறதுக்கு அந்த ஆற்றலும் கொடுக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். In 2 Corinthians chapter 4 verse 7, the Bible says, but we have this treasure in earthen vessels, that the excellency of the power may be of God and not of us. 2 கொரிந்தியர் 4:7 சொல்லுகிறது, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் அது தேவனால் உண்டா இருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். The Bible says, we have this treasure, the treasure which is the Holy Spirit, the light of God, the power of God, so that the excellency of the power of may be of God, not of us. இன்னைக்கு நம்முடைய
இன்னைக்கு நமக்குள்ளே நம்முடைய உடல் சரீரத்திலே இன்னைக்கு நம்ம பொக்கிஷமாகிய பரிசுத்தாவினுடைய வெளிச்சத்தின் வல்லமை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகிய இந்த மகத்துவம் வல்லமை நம்மளால் உண்டாகாமல் அது தேவனால் உண்டாகிறது அறிந்து கொள்ள வேண்டும். My beloved in Christ Jesus, it is not your power, my power, but it's the Holy Spirit divine ability that's work at in us. கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்முடைய பலனும் நம்முடைய வல்லமை செயல்படுகிறதில்லை, நமக்குள்ள இருந்து கிரியில் நடப்பித்துக் கொண்டு பரிசுத்தாவின் ஆற்றல் வல்லமை கிரியை செய்து நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளும். So therefore look beyond yourself, look to the Holy Spirit who is living in you. ஆகையால் உங்களுக்கு அப்பாற்பட்ட பரிசுத்தாவின் உங்களுக்குள்ள வாசம் செய்கிற அவரை நீங்க பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். So let us take advantage of the person, power, grace and ministry of the Holy Spirit in our life. ஆகிய நம்ம வாழ்க்கையில பரிசுத்தாவினுடைய நபரின் பரிசுத்தாவினுடைய வல்லமை பரிசுத்தாவின் ஊழியத்தை நன்மைகள் நம்ம எடுத்துக்கொள்வோமாக. The Holy Spirit is our advantage in our ministry, family, relationship with people or academics, or be conscious of His grace and power at work in you and through you. நீ பரிசுத்த ஆவியின் நம்முடைய நன்மையா இருக்கிறார். நம்முடைய எல்லா குடும்பத்திலும் ஊழியத்திலும் நம்ம மற்றோடு பழகிற அந்த உறவுகளிலும் நம்முடைய எல்லா படிப்புகளிலும் அவர் பரிசுத்த ஆவியின் நமக்கு கிருபை நமக்குள்ள கிரியை செய்து கொண்டு வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கு, நம்மளுமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது எப்பொழுது உணர்வோடு நம்ம இருக்க வேண்டும். So let us do all things by the mighty power of the Holy Spirit. ஆக நம்ம எல்லா காரியத்தையும் பரிசுத்த ஆவியின் பராக்கிரமத்தின் வல்லமை நாம் செய்வோமாக. Let us follow Holy Spirit wisdom and guidance. Be conscious that we are up to any task because the Holy Spirit lives in us, walking in us and working in us and through us in Jesus name. ஆகவே எப்பொழுது பரிசுத்தாவின் ஞானத்தையும் வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்வோம். எப்பொழுதும் பரிசுத்தாவின் நமக்குள்ள இருக்கிறபடியே நமக்குள் நடந்து கொண்டிருக்கிற நமக்குள்ள நமக்கு மூலமாக கிரியை செய்து கொண்டிருக்கிற படியினால நாம் எப்பொழுது எல்லா காரியத்தை செய்கிறதுக்கு ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். The Bible says in Zechariah chapter 4:6, not by might, not by power, but by my spirit says the Lord of hosts. சாகரே 4:6 சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லியிருக்கார். So my beloved in Christ Jesus, the Holy Spirit has filled you and me with the supernatural ability to do all things that are beyond human ability and comprehension. Amen. Hallelujah. ஆகிய பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு எல்லா மனிதருக்கு புரிதலுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறதுக்கும் பரிசுத்த ஆவியின் இன்னைக்கு நமக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றலை கொடுத்து நிரப்பியிருக்க அறிந்து கொள்ள வேண்டும். My beloved in Christ Jesus, remember the Bible says, ye are of God little children and have overcome them, because greater is He that is in you than he that is in the world. 1 யோவான் 4:4 சொல்லுகிறது. நினைவு கூறுகிற கிறிஸ்துவின் அன்பானவர்களே, சிறு பிள்ளைகளை நீங்க தேவனால் உண்டாயிருந்த அவர்கள் ஜெயித்தீர்கள், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற பெரியவன் என்று சொல்லியிருக்கிற பிரகாரமாக. Now greater is the Holy Spirit who is within us than the Satan who is in this world, than the sickness who is in this world, than the disease who is in this world. கிறிஸ்துவின் அன்பானவர்களே, வேதத்தின் பிரகாரமாக இந்த உலகத்தில் இருக்க பிசாசை காட்டிலும் வியாதியை காட்டிலும் நோயை காட்டிலும் நமக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் மிக மிக பெரியவர். May God bless you abundantly. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen, amen, amen.